அப்பா தேடுகின்ற ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை. இந்த குட்டி கதை மூலியமாக ஒரு மறைமுகமாக ஸ்டாலினை அவர் விமர்சிக்கிற ஒரு போக்கு பண்றார். நீங்க அவையில இல்லாத ஒருத்தர் இப்ப பேசி என்ன பண்ண போறீங்க? உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அது தேவையற்ற குட்டி கதை. இப்ப நீங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் வெளியே போயிட்டு ஒரு குட்டி கதை சொன்னார். இது செங்கல்பட்டில் தன் கணவனை தேடும் ஒரு மனைவியின் கதைன்னு சொல்லி சொன்னார். அப்ப தேவையற்ற குட்டி கதைகளை இவர் சொல்றது, அதற்கு இவர் பதிலுரை சொல்றது, இதை மக்கள் இதை ரசிக்கவே மாட்டாங்க. அமைதியாக இருப்பதும் பொருந்தாமல் பேசிக் கொண்டிருப்பதும் எதற்குமே உதவாது. எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். நீங்க சினிமாட்டிக்கா மறுபடியும் விஜய் அவர்களோட ஸ்டைல் என்ன ஸ்டைல் இருக்கோ அந்த ஸ்டைலில் பண்றாரு. இன்னும் சொல்ல போனா மேடை பேச்சு மாதிரி அப்படிதான் பேசுறாரே தவிர இந்த அவையில கேட்கப்பட்ட கேள்விகள் அதற்கு உண்டான பதில அவர் சொல்லவே இல்லை. உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தோட கடைசி நாள் நிகழ்வு. விஜயோட ரிப்ளை இருந்துச்சு. பயங்கரமா பேசியிருக்காரு, பயங்கர ஆக்ஷனோட பேசியிருக்காரு. திமுக எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவரோட பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா முதல் நாள்ல இருந்து ஏன் சில விஷயங்களுக்கு பேச மறுக்கிறார், மிக குறிப்பாக உள்துறை சம்பந்தமான விஷயங்களுக்கு கூட நம்ம எதிர்பார்க்க யூஸ்வலாக சபாநாயகர் அவர்கள் முதல்வர்னு சொல்லுவார். ஆனால் சபாநாயகர்கிட்டே சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ரெண்டே அமைச்சர், ஒன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இல்லாட்டி அந்த ஒரிஜினா அப்படிங்கிறத ரெண்டு சொல்லி கூட்டி வந்துட்டாங்க. ஸோ அதற்கு கூட அந்த தரவுகள் கூட ராஜ்மோகன் அவர்கள் தான் கொடுத்தார். அதை பார்த்தோம். அப்போ எப்பங்க அவர் பேசுவார்னு கேட்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரைக்கான நன்றி அறிவிப்பு தீர்மானம் போல தான் அவர் எல்லாத்தையும் பேசுவார். அப்போ அவருக்கு போதுமான நேரம் இருந்துச்சு எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி பேசி எழுதி கொடுப்பதற்கு. நான் அவருக்கு நேரம் இருந்துச்சுங்கிறத விட அவர் எழுதி கொடுக்குறவங்களுக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. ப்ளஸ் அதோட அவர் ஏற்றி இறக்கி என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதுல சில ரெஃபரன்சஸ்லாம் கூட, எந்த ரெஃபரன்சஸ்னா ஆதிபட ரெஃபரன்சஸ்லாம் கூட அதில் வந்துச்சு. தொடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம்னு அவர் சொல்லியிருப்பார். அதெல்லாம் கூட இன்னைக்கு ஊழல் செய்ய விடமாட்டோம், தொடமாட்டோம், அதை திரும்ப தொட்டவங்களே விட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அந்த ரெஃபரன்சஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. பட் அதை டெலிவர் பண்ணுவாருங்கிறது தெரியும். அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி ஊராக போய் பேசி இந்த தேர்தல் பிரச்சாரம் செய்தாரோ அந்த மாதிரியான ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. அப்போ எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறதுல அவர் இன்னைக்கு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற பார்க்கிறோம். என்ன ஒண்ணுன்னா, இப்போ எதிர்கட்சிகள் மக்கள் சார்பாக இந்த கேள்விகளை எழுப்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கேள்விகளை எழுப்பிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் மின்சாரத்துறை குறித்து பேசினார். நீங்க அவர் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் லீவ் விடுறனா கூட இன்னைக்கு மழை வெள்ளம்லாம் இல்லாட்டி கூட லீவ் கரண்ட்டுக்காக லீவ் விட்ட ஆட்சி தான். டிவி போட்டு பார்த்து டிவி ஓடலைனாலே மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கிற அளவுக்குலாம் பேசினார். மின்சாரத்துறை பேசினார், சட்டம் ஒழுங்கு பேசினார், அதெல்லாம் பேசினார். இப்போ பேசிய பிறகு உங்களுடைய ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை கொடுக்கும் பொழுது அதன் இருந்து கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இது தப்பு. நீங்க கேள்வியை கேட்டீங்க ஆனால் பதில் கேட்க மாட்டேன் அப்படின்னு போறது இது சரியல்ல. இதுவும் மாறணும்னு நினைக்கிறேன். நீங்க பல கேள்விகளை முன்வைக்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கு நான் அந்த நேரத்தில் அவர் பேசாட்டி கூட ஏதாவது ஒரு நேரம் பேச வருகிறேன்னு சொல்லும் பொழுது அதை உட்கார்ந்து அமர்ந்து கேளுங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அவதூறு ஏதாவது பேசினார்னா நீங்கள் வெளிநடப்பு செய்யறதுங்கிறது வேற. அவர் பேச ஆரம்பித்த உடனே நான் வெளிநடப்பு செய்யறது, கூச்சல் இடுவது அப்படிங்கிறது நான் மக்கள் இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தை நேரடியாக ஒளிபரப்பணும்னு சொல்லிட்டு பல நாள் கோரிக்கைகள், இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கு தொடுத்தவனே நான் தான். அந்த கோரிக்கைகள் இன்னைக்கு நிறைவேறி அதுவுமே கூட டிவி கேட்ச்லையும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. திடீர்னு கட் ஆகுது, திடீர்னு வருது, அது எடிட்டட் வெர்ஷன்ஸ் வருது, அதெல்லாம் வருதுன்னு பார்க்கின்றோம். பட் வரும் நேரத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் வாய்ப்பு இல்லை. அதற்கு பிறகு மீடியா பார்த்து பேசுங்க. முதலமைச்சர் பதில்ல நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தோம், இதெல்லாம் நடக்கல அப்படின்னு சொல்வதுதான் சரியாக இருக்குமே தவிர வெளிநடப்பு பண்ணிட்டு அதற்கு பிறகு டிவியில பார்த்து அதை சொல்வதுங்கிறது, அதுக்கப்புறம் ட்விட்டர்ல பதிவு போடுறதுங்கிறது சரியல்ல. இதை எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொருந்தும், திமுகவிற்கும் பொருந்தும், ரெண்டு பேருமே செய்யணும் அப்படிதான் நினைக்கிறேன். உதயநிதியோ இல்ல எதிர்கட்சி உறுப்பினர்களோ வச்ச முக்கியமான குற்றச்சாட்டுங்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், இன்னொன்னு பவர் கட் ரிலேட்டடான இஷ்யூ. ஆனா இந்த ரெண்டு இஷ்யூஸை பத்தியுமே பேசின விஜய் ரெண்டையுமே திரும்ப டிஎம்கே மேல பால திருப்பி விடுற மாதிரிதான் இன்னைக்கு ஈவன் சட்டசபையில பேசும்போதும் அவர் அதான் சொல்றாரு. உங்க காலத்துல உருவான போதைப் பொருள் பழக்கம் அந்த மாதிரியான பிரச்சனை தான்ங்கிறாரு. சிலர் வேணும்னே மின்தடைக்கு காரணமா இருக்கிறாங்கன்ட்டு ஒரு கான்ஸ்பிரசி அகைன் கிளப்புறாரு.
பாயிண்டடா சொல்லலை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நாங்க இவ்வளவு சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், இந்த முயற்சிகள் எடுத்திருக்கோம்னு சொல்லலை. சிங்கப்பெண் திட்டத்தை மட்டும்தான் ஒரு பாயிண்டா சொல்றாரு. என்ன பதில்? இதை எப்படி வேலிட் பதிலா நம்ம கரெக்ட் தான். நீங்க அதான் சொல்லணும். நீங்க வந்து நான் அதனால சொன்னேன், அந்த ஆதிபட ரெஃபரன்ஸ் வரைக்கும் போனேன். நீங்க சினிமாட்டிக்கா மறுபடியும் விஜய் அவர்களோட ஸ்டைல் என்ன ஸ்டைல் இருக்கோ அந்த ஸ்டைல்ல பண்றாரு. இன்னும் சொல்ல போனா மேடை பேச்சு மாதிரி அப்படிதான் பேசுறாரே தவிர, இந்த அவையில கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்கப்படாட்டி கூட இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கிறது. இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாவேக அரசாங்கம் எப்படி வந்து சரி செய்கிறது, சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுங்கிறதா இங்கே பதில். அதற்கு உண்டான பதிலை அவர் சொல்லவே இல்லை. நீங்க மின்சாரத்துறை குறித்து கேட்கும் பொழுது அதற்காக நாங்கள் ரோந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய பணியாளர்கள் எடுத்திருக்கோம், திட்டங்கள் பண்றோம். நான் ரொம்ப சிம்பிளான கேள்வி. நான் வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் நமக்கு இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் தனி. ஆனா அவர் கேட்ட ஒரு கேள்வி தான் நம்மளும் கேட்கின்றோம். மே 4ஆம் தேதி வரைக்கும் இதே பணியாளர்களை வைத்துத்தான் நாங்கள் இதை சமாளித்து வந்தோம். மே 5ஆம் தேதி உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அதற்கு உண்டான பதில் என்ன? ஏங்க அப்ப பணியாளர்கள் யாராவது மாறிட்டாங்களா, இல்ல பணியாளர்கள் பல பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா, இல்ல திடீர்னு வந்து ஏதாவது பெரிய சிக்கல் ஆயிடுச்சா? எதுவுமே இல்லை. அப்போ அதற்கு என்ன காரணம்னா, நீங்க ஃபியூஸ் கேரியர் திருடுறான், நீங்க ஒரே ஒரு காட்சியை பார்த்தோம், ஆவடியில எங்கேயோ ஒரு காட்சியை பார்த்தோம். இந்த ஃபியூஸ் கேரியர் திருடெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான். குடிக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காட்டி ஃபியூஸ் கேரியர் திருடுவான், ஒயரை திருடுவான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அப்போ இரும்பு ராடை திருடுவான், ட்ரெயின் ட்ராக்ல இருக்க திருடுவான், நிலக்கரியை திருடுவான், என்ன வேணாலும் திருடிட்டே இருப்பான். இதெல்லாம் நடக்கிற தான். அது ஃபார்ச்சுனேட்லி அது பதிவாயிடுச்சு சிசிடிவி கேமரால. அது பதிவாகாட்டி நமக்கு தெரியாது. அது ஒரு இடத்த வச்சுக்கிட்டு எல்லா இடங்களும் ஃபியூஸ் கேரியர். அது ஒன்று. இன்னொன்று, அரசு ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள்ட்ட நான் சில பேர்ட்ட பேசுகிறேன், சங்கங்கள்ட்ட பேசுகிறேன். என்னங்க பிரச்சனைனா, சார் சிடிஆர் நிர்மல்குமார் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் நீ திமுக ஆளான்னு கேட்குறாரு. நாங்கள் என்ன சார் பதில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை சார். நாங்கள் வந்து அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சேரில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்போம், அவ்வளோதான். எங்களுக்கு அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது. அது ஸ்டாலின் அவர்களாக நிலைப்பாடு இருந்தாலும் அதுதான் நிர்வாகத்துக்கு உட்பட்டவர்கள் தான். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, நம்ம தேர்தல் முடிவுகள் அன்னைக்கு பார்த்தோம். தபால் வாக்கள் பிரித்து எண்ணும் பொழுது அரசு ஊழியர்களோட வாக்கள் தாவேக்கு போயிருந்துச்சா இல்லையா? அதில் வந்து திமுக அதிகமாகவும் தாவேக்கான கணிசமாக வந்துருந்துச்சு. அப்போ அரசு ஊழியர்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த அரசு ஊழியர்கள்ட்ட போயிட்டு நீங்க என்னப்பா நீ திமுக ஆளன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நாங்க என்ன சார் பதில் சொல்றது? அவர் சங்கங்கள் அப்படிதான் கேட்கிறாரு. சங்கங்களை பார்த்து நீ திமுக சங்கமான்னு கேட்கிறாரு, அரசு ஊழியர்களை பார்த்து இங்க திமுக ஆளான்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன நீங்க மனம் திறந்து என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் ஆயிடுச்சு, நம்ம என்ன சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் சார். இப்படி அவர் டீல் பண்றாரு, அதான் சிக்கலாக இருக்கிறது. அப்ப அதற்கு அதுதான் இங்க சிக்கல். அதை சரி பண்றது சரியா இல்லை. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும்ங்க நீங்க வந்து சொல்லலாம் அந்த ஆட்சி தான் காரணம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, நான் வந்தா இதெல்லாம் மாத்திடுவேன். நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி உடனடியாக நான் டே 1 எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட இப்போ 45 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 45 நாட்கள சட்டம் ஒழுங்கிற்காக நீங்கள் செய்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க டிஜிபி இல்லை, டிஜிபி வந்துட்டார், ஓகே சந்தோஷம். நீங்க வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியாச்சு. டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்றவர்களாம் எனக்கு எதிராக இருந்தாங்க, சரியா வேலை செய்ய மாட்டாங்க, அவருக்கு வேலை துறையில் போட்டாச்சு. அருண் குறித்து நிறைய புகார் இருந்தாலும் அவருக்கு டிவிஎஸ்லேயே நீங்க போட்டிருக்கீங்க, அந்த வேலையும் செஞ்சிருக்கிறீங்க. எல்லாரையும் நேற்று முதற்கூட டிரான்ஸ்ஃபர்ஸ் போயிட்டே இருக்கு. எஸ்பிஸ், டிஎஸ்பி இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் முடிஞ்சிச்சு. இதே போலீஸ் வச்சு தான் நீங்க செயல்பட முடியும். இதுக்காக நீங்க ஆந்திரா போலீஸ்லாம் கூப்பிட முடியாது, கர்நாடகா போலீஸ்லாம் கூப்பிட முடியாது. இதே போலீஸ் தான் செயல்பட முடியும். நீங்க தேவைப்பட்டா அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் லெவலில் கான்ஸ்டபிள் ஃபோர்ஸ் வரைக்கும் கூட மாத்திக்கங்க நீங்க. ஆனா இனிமேலும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. அதற்கு சரியான பதில் நிச்சயமாக சொல்லல. சரி, சிங்கப்பெண் அதிரடிப்படை ரொம்ப அவரே வந்து சிலாகித்து 2வது கையெழுத்தா போட்டாரு. நான் வந்து விமன் சேஃப்டி என்னோட ப்ரையாரிட்டின்னு சொல்லி சொன்னார். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை குறித்து கேள்வி கேட்டா, என்ன சார் 300 கோடிக்கு மேல ஒதுக்கி இருக்காரு, ஆனா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவான லைன் கிடையாது, நம்பர் கிடையாது. இன்னும் 100க்கு தான் நீங்க அடிக்கணும். 100 கிடைச்சா லோக்கல் ஸ்டேஷன் தான் ஆப்வியஸ்லி கனெக்ட் ஆகும். லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா, சிங்கப்பெண் கூப்பிடுங்கப்பா, விமன் சார்ந்த இஷ்யூஸ் இல்லப்பா, அது அவசரம் நம்மளே போய் டீல் பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்களா? இல்ல ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கே மறுபடியும் கொடுக்குறாங்களா? நமக்கு தெரியல. 1098 ஏற்கனவே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு இருக்கிற நம்பர் தான், அதுவும் புது நம்பர் கிடையாது. அப்போ இதற்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எதுவுமே செய்யல. சரிங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படை மேன் ஃபோர்ஸஸ் தான். சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏதோ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் போட முடியுமா? எஃப்ஐஆரும் போட முடியாது. அப்போ என்னதான் பண்ணலாம்? விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளலாம், அவ்வளவுதான். அதை வச்சு அவங்க பண்ற 2 விஷயம், ஒண்ணு விழிப்புணர்வு பண்றாங்க, இன்னொன்னு 4 ரீல்ஸ் போடுறாங்க. அதை கடந்து அதுவும் பண்ணல. அதான் சொல்றீங்க, கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, அந்த ரேஞ்சில தான் நீங்க இருந்துச்சுன்னா அப்ப அது கூட பயங்கரமா சிலாகிச்சு. அவங்க இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் விஜய் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்க, அதான் சொல்லல. இது தேர்தலுக்காக நீங்க வந்து விமன் சேஃப்டி இதெல்லாம் பேசினார். உண்மையிலே விமன் சேஃப்டி குறித்தெல்லாம் விஜய் அவர்களுக்கு ஒரு பார்வையோ அக்கறையோ இருக்கிறதான்னா இல்ல, நான் வந்து அவர் இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்டென்ஷன்லாம் இருக்கலாம், நல்ல இன்டென்ஷன் எல்லாருக்குமே, எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த ஒரு ஆட்சிக்கும் தப்பா நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா
ரியல் இஷ்யூவில் புரிதல் இருக்கான புரிதலே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் இருக்கான புரிதல் இல்லை. அதுக்கு தகுந்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை இந்த துறையில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லையாங்கிறது தெரியல. அதனால் புரிதல் இல்லாத காரணத்தினால் இந்த குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த குற்றங்களை குறைப்பதற்கு தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தெரியாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக தூக்கி போன ஆட்சி மேலே பழிய போட்டுடலாம். எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, ஒரு 6 மாதம் கழிச்சு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது இந்த குற்றங்கள் குறையாமல் இப்படியே இருந்துச்சுன்னா அப்பையும் இருங்க 6 மாதம் நீங்கள் ஆகுது என்னங்க அவசரம்னு சொல்லி கேட்பாரோன்னு பயமா இருக்கு. எனக்கு 100 கொலை நடந்திருக்கு, அப்புறம் 300 கொலை நடந்துருச்சு, அவ்வளோதானே. எங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுங்க, 300 கொலை நடந்துட்டு போகுது, ஒரு 10 பாலியல் குற்றம் 20 பாலியல் குற்றம் நடந்தால் என்ன பிரச்சனைன்னு கேட்டுருவாங்களோன்னு இதாக இருக்குது. அப்போ இந்த 2 விஷயங்கள் நீங்கள் மற்ற விஷயம்லாம் விட்டுருங்க, தேர்தல் அறிக்கையில் இருக்கிற விஷயம்லாம் விட்டுருங்க. அன்றாட மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக தூங்கணும், ஃபேன் ஓடணும், மிடில் கிளாஸ்னா ஏசி ஓடணும், இதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஃப்ரிட்ஜ் ஓடணும், பட் அது ஓடாது. நீங்கள் ஃபேன் காற்று கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னா அப்போ முன்னாடி சொல்லுவாங்க திமுக ஆட்சி வந்துச்சுப்பா எல்லாரும் ஓடி போய் இன்வெர்டர் வாங்க, இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இன்வெர்டர் வாங்க ஓடிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அந்த மின்வெட்டு பிரச்சனையை என்னால் சரி செய்ய முடியாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த 2 கேள்விகளுக்கும் அவர் கடந்து போறாரே தவிர ரொம்ப பெருசா டீடைலா ஹானஸ்டாவோ இல்ல விளக்கமான ஒரு பதிலாவோ சொல்லிருக்கணுங்க. நீங்க வந்து மே 4ஆம் தேதி நான் பதவி சொல்லப்பட மே 10ஆம் தேதி நான் பதவியேற்றேன். நான் பதவியேற்ற காலத்திலிருந்து இத்தனை குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இத்தனை சிஎஸ்ஆர், இத்தனை எஃப்ஐஆர், இதுல எஃப்ஐஆர்ல பாலியல் குற்றங்கள் இத்தனை, இந்த பாலியல் குற்றங்கள் இத்தனை பேர் நாங்கள் கைது செய்திருக்கிறோம், போதைப்பொருள் நடவடிக்கையாக இத்தனை கிலோ கஞ்சா பிடிபட்டுள்ளது, இத்தனை பேர் நாங்கள் கைது சொல்லுவோம், இத்தனை பேர் மேல சொத்து பறிமுதல் பண்ணலாமா நாங்கள் கேட்கிறோம், ஜுடிஷியலா இவ்வளவு பண்ணிருக்கோம். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு சரி பரவாயில்ல தலைவர் மேல வேலை செய்யறாரு. நீங்க அதெல்லாம் சொல்லாம இது பொலிட்டிக்கல் ஸ்பீச் மாதிரி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா, நீங்க அப்போ நேற்று ஆதவர்ஜனா பேசும்போது சபாநாயகர் சொன்னார்ல, நீங்க வந்து தரவுகள் இல்லாம பேசாதீங்க. கிட்டத்தட்ட தரவுகள் இல்லாம இவர் பேசிட்டு இருக்காரு. தரவுகள் பேசணும்னா ராஜ்பவனை பாத்துக்கங்க, என்கிட்ட வந்து ஸ்டைலா ஒரே ஒரு நாள் டைம் மட்டும் கொடுங்க, நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்துருவேன் அப்படிங்கிறது எதற்குமே உதவாத ஒன்று தான். சீரியஸ்னஸ் எல்லாம் சொல்றாங்க, அவர் பேச மாட்டார், செயல்பாடுல இருக்கார். நான் சொல்ல செயல்பாடுல என்ன இருக்கு, செயல்பாட்லையும் பார்க்க முடியல இல்ல, செயல்பாட்லையும் பார்த்துட்டேன்னா ஓகே ரைட், மின்வெட்டு பிரச்சனையே இல்லாம பண்ணிட்டாருப்பா, சட்டம் ஒழுங்கு நல்லா சூப்பரா இருக்குப்பான்னா நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா செயல்பாடும் இல்ல, நான் பேச்சலையும் நான் என்ன செய்யறேன்னு சொல்ல மாட்டேன்னா அப்ப மக்கள் எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறேன். அவரோட என்டையர் ஸ்பீச்சே வந்து ஒரு எதிர்கட்சிகளோட கேள்விக்கு ஆன்சர் பண்றதோ இல்ல ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் பண்றதோன்னு இல்லாம அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரீல்ஸ் கண்டென்ட் கொடுக்கணும், அவங்க அதை எடிட் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்ததா, பஞ்ச் டைலாக்ஸ், ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி. அதாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையெல்லாம் ஆடியோ லான்ச் ஆகுது, ஆடியோ லான்ச் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஜனநாயகனுக்கு கரெக்டாக கடைசி ஆடியோ லான்ச் பண்ண, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சும் பண்ணல, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல. அப்போ பேசாம நம்ம 22ஆம் தேதி நம்ம பிறந்த நாளைக்கு ஏதாவது குட்டி கதை சொல்லலாம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டார் அவர். நீங்க அந்த குட்டி கதை சொல்றதெல்லாம் ஓகே, நீங்க வந்து ஸ்டாலின் நீங்க ஒரு பக்கம் என்ன தகவல் விடுறாங்க இவங்களே, ஸ்டாலின் தோத்து போயிட்டாருன்னு விஜயை ஃபீல் பண்ணாரு இப்படின்னு ஒரு கதை. அப்புறம் மரியாதை நிமித்தமாக நான் போய் முன்னாள் முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்தேன், இது நம்ம நேரடியாக பார்க்கின்ற ஒரு பார்வை. ஆனால் இன்னைக்கு வந்து அப்பா தேடுகின்ற ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு குட்டி கதை. இந்த குட்டி கதை மூலியமாக ஒரு மறைமுகமாக ஸ்டாலினை அவர் விமர்சிக்கிற ஒரு போக்கு பண்றார். நான் குளத்தூர்ல கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே அப்படின்னு ஆதவர்ஜனா பேசுறது, இவர் பேசுனது, இதெல்லாம் நீங்க அவையில இல்லாத ஒருத்தர் இப்ப பேசி என்ன பண்ண போறீங்க? இப்ப இது பேசுறதன் மூலியமாக நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் தான் இல்லை தெரிஞ்சு போச்சு, ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டீங்க, நீங்க வீட்டுக்கு அமிச்சிட்டீங்க. இது மூலியமாக திமுக உறுப்பினர்களை தொண்டர்களை தூண்டி விடுறதை தவிர நீங்க என்ன பெருசா, நீங்க மறுபடியும் அவங்க இன்னும் கூடுதலாக உங்களை எதிர்த்து களமாடுவாங்க, அதுதான் நீங்க பண்ணுவீங்களே தவிர அது தேவையற்ற குட்டி கதை. இப்ப நீங்க ஒரு உதயநிதி ஸ்டாலின் வெளியே போயிட்டு ஒரு குட்டி கதை சொன்னார், இது செங்கல்பட்டில் தன் கணவனை தேடும் ஒரு மனைவியின் கதைன்னு சொல்லி சொன்னார். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன்ல அவங்க இருந்து கவனிச்சிருக்கணும்ட்டு. சபாநாயகர் பேசவே விடாட்டி கூட உட்காருங்கன்னு சொன்னாலும் செங்கல்பட்டில் காண போன ஒரு புருஷன் தேடார் போல இருக்கு அப்படின்னு உதயநிதியோ இல்ல யாரோ பேச வச்சாங்களேன். அப்ப அதை பார்க்குற மக்கள், லைவ்ல பார்க்குற மக்கள் எப்படி இருந்திருக்கும்? அப்ப தேவையற்ற குட்டி கதைகளை இவர் சொல்றது, அதற்கு இவர் பதிலுரை சொல்றது, இதை மக்கள் இதை ரசிக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்ல வேண்டியது, சார் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, 4 நாளா நீங்க பேசாம இருந்தீங்க, நீங்க பேசியிருக்கீங்க, இந்த பிரச்சனைகளுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் நான் வந்து டிஎஸ்பியோட மாநாடு கூட்ட போறேன், அதுல நான் இன்னுமே விரிவா நான் பண்ண போறேன், சட்டம் ஒழுங்கு குறித்து இந்த நடவடிக்கைகளை எடுக்க போகின்றோம், அப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லுங்க. அமைதியாக இருப்பதும் பொருந்தாமல் பேசிக் கொண்டிருப்பதும் எதற்குமே உதவாது. இப்ப எதிர்கட்சிகளுமே இந்த இடத்துல கொஞ்சம் அது என்ன ஒரு தன்னிலை இழந்து கொஞ்சம் தேவையில்லாம அவர் மனைவி பொண்டா புருஷனை தேடுறதுங்கிற ஆங்கிள் பெர்சனல் அட்டாக்கை நோக்கி போறாங்களா? அவங்களும் கொஞ்சம் பாயிண்டடா அட்டாக் பண்ணாம டிவியேட் ஆகுறாங்களா? ஆமாங்க, நீங்க அதான் சொல்லல, உதயநிதி ஸ்டாலின் எப்படி பாக்குறாரு, அப்பாவை நீ அம்பளுக்குறியா, நான் உன் மனைவி அம்பளுக்குறேங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அதான் சொல்லுது, ரெண்டுமே தேவையில்லாத ஒன்று. அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசியும் தேவையில்லாத ஒன்று, இவர் வந்து சார் இந்த மாதிரி தேடுறாருன்னு சொன்னா அதெல்லாம் தேவையில்லாத கதைங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். அதுக்கு நான் பர்சனல் அட்டாக் பண்றேன் அப்படிங்கிறது இது யாருக்கு பிரயோஜனம்? 2 பேரும் மாறி இது பர்சனல் அட்டாக் போறது, நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இது நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சபை அநாகரிகமாக தான் மாறும். மக்கள் வந்து உண்மையில் எதிர்பார்ப்பதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு பட்ஜெட், இன்னும் சொல்ல போனால் அந்த பட்ஜெட் வரும்பொழுது என்னென்ன திட்டங்கள்லாம் வரும். இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க, தங்க மோதிரம் மாமன் சீர்னு திட்டம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமா வராதா?
நமக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? சட்டமன்ற நீங்க ரொம்ப இதெல்லாம் பேசுறோம். இந்த கூட்டத்தொடர்ல கேள்வி நேரத்த எடுத்துட்டாங்க. நீங்க ஏங்க நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தொகுதிக்கு அவர் ஏதாவது செய்வார். என் தொகுதி குறித்து பேசி அந்த அமைச்சர்ட்ட வாங்கி கொடுப்பார். என் தொகுதியில வந்து இப்ப உதாரணத்திற்கு எனக்கு வந்து ஒரு அரசு மருத்துவமனை தேவைப்படுது. அந்த அரசு மருத்துவமனை இல்லாமல் இருக்கு. இல்ல வந்து அது தரம் குறைஞ்சிருக்கு, தரம் உயர்த்தணும். ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அத என்னோட எம்எல்ஏ வந்து பேசி, அதற்கு உண்டான மருத்துவத்துறை அமைச்சர், ஆமா இதற்கான நாங்க இது பண்றோம். இல்ல பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுதான். ஆனா இந்த கூட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க, கேள்வி நேரமே கிடையாது. வினாடி வினாங்கிறது கிடையாதுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்பதான் புத்தாக்க பயிற்சின்னு ஒண்ணு வச்சீங்க. அந்த புத்தாக்க பயிற்சியில ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய் இன்னைக்கு பேச பேச ஓங்கி கைதட்டுற வேலைகள பார்க்குறாங்க. அப்பா இப்படிதான் நல்லா அடிச்சு பெஞ்ச உடைக்கிற அளவுக்கு நல்லா கைதட்டுங்க. அத நல்லா கத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கத்துக்க வேண்டியது இந்த கேள்விகள நீங்க கேட்டு அமைச்சர்கள் பதில் வாங்கியிருக்கணும். அதற்கு நீங்க தயாரா ஏன்னா எல்லாமே இந்த ஆன் ஸ்பாட்ல நடக்க போறதில்ல. ப்ரீவியஸ் டேவே வந்து உங்களுக்கு என்ன கேள்விகள்னு தெரிஞ்சிற போகுது. நீங்க அதற்கு அமைச்சர் ரெடியா தான் வரப்போறாரு. அமைச்சர் வந்து ஒவ்வொரு துறை செக்ரட்டரிஸ்ட்ட கேட்டு ஆஃபீஸ்ல ரெக்கார்ட் ரெடி பண்ணி குடுங்கப்பா. ஒவ்வொரு துறை சார்ந்த இந்த கேள்விகள் வருது. இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லணும் ரெடி பண்ணி குடுங்கப்பான்னு அத பாத்து அது உங்களுக்கு செய்ய முடியல. அதுதான் நம்ம எதிர்பார்க்கின்றோம். என்னங்க கேள்வி நேரம் இல்லையே அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்களே தவிர, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் இல்லையான்னு தான் மக்கள் கேட்பாங்களே தவிர, இந்த நேரத்துல நீ உங்க அப்பாவ பத்தி பேசுனீங்களா? நீங்க உங்க மனைவிய பத்தி பேசுனீங்களாங்கிறதுல யாருக்கும் இங்க அக்கறை இல்லை. தயவு செய்து அது மாரிலாம் பேசாதீங்கன்னு தான் சொல்லணும். இந்த கூட்டத்தொடர வந்து முழுசா லைவ் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணிட்டதா பார்க்குறாங்க. அந்த விஷயத்த நீங்க எப்படி இல்லங்க பார்க்குறீங்க? ஒண்ணு இது வந்து முந்தைய ஆட்சி காலங்கள் அதான் சொல்றது, அதிமுக ஆட்சி காலத்துல ரொம்ப மோசமா இருந்தது. லைவே இல்லாம இருந்தது. திமுக ஆட்சி காலத்துல லைவ் இருந்தது. ஆனா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேள்வி நேரத்துல லைவ் குடுப்பாங்க. ஆளுநர் ஒரு எல்லா காலத்திலும் லைவ்லாம் இருந்துச்சு. நீங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரும்பொழுது, அதுவும் மிக குறிப்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னா, அப்படியே கட் ஆயிரும். என்னடா அது டிவி கரண்ட் போயிருச்சேங்கிற மாரி இருக்கும். நமக்குலாம் தெரியாது. அப்புறம் நியூஸ் தான் நம்ம பார்க்கணும். இதான் கொண்டு வந்தாரு. இதுக்கு தான் பதில் சொன்னாருன்னு. அந்த வேலைய பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எதெல்லாம் வந்து சங்கடம் ஏற்படுத்தியதோ திமுகவிற்கு அதெல்லாம் கட் பண்ற வேலைகள பார்த்துட்டு இருந்தாங்க. பட் கேள்வி நேரம் எப்பொழுதுமே நடக்கும். மற்ற விவாதங்கள், சிறப்பு தீர்மானங்கள் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பு போது ஃபுல் லைவ் குடுத்தாங்க. ஃபுல்லா குடுத்தாங்க. அப்புறம் ஆளுநர் உரை லைவ் வந்துச்சு. மேகதாது விவகாரத்திற்கு தீர்மானம் கொண்டு வந்து லைவ் வந்துச்சு. முதல்வர் என்ன பேசினார், எதிர்க்கட்சியினர் என்ன பேசாத வரைக்கும் வந்துச்சு. அன்னைக்கு மத்தியானம் கரெக்ட்டா லைவ் கட் பண்ணிட்டாங்க. ஏன் லைவ் கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில திமுக எம்எல்ஏக்கள் போர்டு மாட்டிட்டு வராங்க. வாய திறந்து பேசுங்க சிஎம். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அஜெண்டா வந்து இதுதான். இன்னைக்கு திமுக வந்து நம்மள வாங்க போகுது. அதுல அவங்க நான் பேசுன வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, திமுக சேர்ந்த எம்எல்ஏ ஆஸ்டின் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறார் அன்னைக்கு மத்தியானம் பேசுறார். ரூட் மாஃபியா, ரூட் ஜெகதீஷ் இதெல்லாம் பேசுறாரு அவரு. அவரோட வரிசையில பேசுறாரு. ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. வெறும் 30 செகண்ட் தான் அடுத்த நாள் எடிட்டட் வெர்ஷன்ல 30 செகண்ட் போடுறாங்க. இன்னைக்குமே வந்து அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய கட் பண்றாங்க. அப்புறம் வெளிய போறாரு. அப்புறம் திரும்ப லைவ் வருது. இப்படி நெனச்ச நேரத்துல கட் பண்றது, நெனச்ச நேரத்துல விடுறது அப்படின்ட்டு இப்போ கிட்டத்தட்ட முந்தைய ஆட்சியாளர்கள் எந்த நேரத்துல கட் பண்ணணும்னு ஒரு ஆள் வச்சு பண்ணாங்களோ, அதே வேலையை இன்று தாவேக்கம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையிலே துரதிர்ஷ்டம். ஜனநாயகத்திற்கு இது ஆரோக்கியமானது ஒன்றல்ல. எல்லாத்தையும் லைவ்ல கொடுங்க. இப்ப நீங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்க நல்லா பேசிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. இன்னும் சொல்லப்போனா நேத்து 4 அமைச்சர்கள் பேசினாங்க. அதெல்லாம் லைவ் கொடுத்தீங்க. எல்லாம் டெம்ப்ளேட் சேகர் பாபு அகைன்ஸ்ட் ரமேஷ், உதயநிதி அகைன்ஸ்ட் இப்படிலாம் வந்துச்சு இல்லையா? அத பார்க்கட்டும், மக்கள் பார்க்கட்டும். இப்ப நான் இன்னைக்கு போனேன் நான் ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க கார் பார்க்கிங் பாருங்க இவ்வளவு செலவு பண்ணிட்டாங்க. டாய்லெட் கூட இல்லையா அங்க கரெக்ட்டா சொல்லிட்டாரு பாருங்க. அப்படின்னு பேசுறவங்க பேசுறாங்க. விஜய் எங்க உம்முனே உட்கார்ந்துட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும். என்னங்க அவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. 3 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த விவாதத்தை நான் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும். மக்கள் பார்த்து முடிவு செய்யட்டும். அப்ப அத நீங்க லைவ் தயவு செய்து கட் பண்ணாதீங்க. லைவ் எப்பயுமே கொடுங்க. நான் அந்த வழக்க தொடுத்தோம்ங்கிற முறையில ஏன்னா இந்த வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி காலத்தில் 2011, 16 ஆட்சி காலத்தில் சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இதுக்கு வந்து நாங்க ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி வேணும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. 60 கோடி செலவாகும்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் பண்ணலாம். ஏற்கனவே வந்துட்டு இருக்க ஒண்ணு தான். அத செய்யலாம்னு நாங்க முறையிட்டோம். இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வழக்கு இன்னும் எண்டே இல்லங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இத செஞ்சுட்டீங்கன்னா அந்த வழக்குகளுக்கான தேவையில்லை. அந்த சபாநாயகர் தான் என்ஷூர் பண்ணணும். ஏன்னா அந்த சபையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் தலைவர். எதையும் கட் பண்ண வேணா அவர் நல்லா தான் நடத்துறார். நேத்து பார்த்தோம். அது ஆதவர்ஜுனா தப்பான தரவுகள் சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். ஆதவர்ஜுனா வாய் திறந்தாலே பொய் தான் பேசும். இன்னைக்கு சபாநாயகரே கடுப்பாயிட்டார். அப்பா தயவு செய்து பொய் பேசாத நீ பொய்யை நிப்பாட்டுகிற அளவுக்கு சொல்லிட்டாரு. அதுக்கான இன்னொரு பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு புஷியானந்த் அவர்கள் சொன்ன தவறையும் அவர் கண்டிச்சார். சபாநாயகரா தொடர மாட்டார். அடுத்த கூட்டத்தொடர் அதான் கேக்குறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையனையுமே ஆக்சுவலி விஜய மட்டும் ஓரளவு அலோவ் பண்ணிட்டாரு. எல்லாரையுமே வந்து அங்கங்க ஹோல்ட் பண்ணாரு. எனக்கு மத்தவங்க எல்லாம் விடுங்க. எனக்கு ஏன்னா புஷியானந்த் அவர்களை வந்து நீங்க ஒரு சபையில வச்சு கேள்வி கேட்கறீங்கன்னா அவரால் தாங்க முடியாது.
எனக்கு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகரா தொடர்வாரான்னு எனக்கு சின்ன டவுட் வந்துருச்சு. இன்னைக்கு விஜயானந்தோட கேரக்டர் தெரியாம ஒரு கொஞ்சம் விளையாண்டாரோ அப்படி. சபாநாயகர் அப்படின்னா நீங்க சபாநாயகரா சபைக்குள்ள வேணாலும் இருக்கலாம், வெளியே நீ வா படையூருக்கு வாங்குற மாதிரி ஏதாவது ஆகிடுமோன்னு பயமா இருந்துச்சு. நான் பண்ணியா சொன்னாலும் உண்மையில அதுதான் அவர் வந்து அந்த மாதிரியான கேரக்டர் தான். அப்ப அது என்ன நடக்குதுங்கிற பார்க்கலாம். பட் ரொம்ப நல்லாவே நடத்திட்டு போறார் சபாநாயகர் வந்து ரொம்ப சிறப்பாகவே. யாரை என்ன கண்டிக்கணும், அதே நேரத்துல பாயிண்ட் ஆஃப் அவர்லாம் அந்த அறநிலைத்துறை குறித்து கேட்கும் பொழுது மறுபடியும் சேர்பாபு பேச முற்பட்டார். அவர் விளக்கம் தான் கொடுத்தாரு, அவதூறுலாம் பண்ண உட்காருங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அலோவ் பண்ணார், ஓகே அப்படி சொன்னார். ஸோ அவர் கரெக்டாக தான் நடத்திட்டு போயிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலி இப்போ அதான் இப்போ சேகர் பாபுன்னு இல்லை, இப்போ திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து சீனியர்ஸு, அரசியல்லையும் சரி ஏஜ்டாவும் சரி. இந்த பக்கம் பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர்கள் எல்லாம் அண்டர் 30 இல்லை 30 அந்த லெவலில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் நடக்கிறது வந்து டிஎம்கே சைடில் ஒரு மாதிரி வீக்காக அவங்க தன்னை ஃபீல் பண்ணுவாங்களா? ஐயோ இவங்க கூடலாம் மல்லு கட்ட வேண்டியது இருக்கு, நமக்கு ஸ்டேச்சர் என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருமா? இல்லைங்க, ஃபீல் பண்ணாலும் அதை நீங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக விஜய் அவர்களை முதல்வன் சொல்றதுல நிறைய சங்கடம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் வேற வழியில சொல்லிதான் ஆகணும். இல்ல விஜயாவது ஓகே, அவர் ஒரு டாப் ஹீரோ, யாரா இருந்தாலும் சொல்றேன், அமைச்சர்னு சொல்லிதான் ஆகணும். இப்ப நாளைக்கு கேள்வி நேரம் வருது, தேர்ந்தெடுக்கப்பட்ட 50-59 எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்கள் வந்து தங்க தொகுதிக்கு பிரச்சனை வேணும்னா சபாநாயகர் அவர்கள்ட்ட இந்த அமைச்சர் அந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லிதானே ஆகணும். அப்ப அமைச்சர் சொன்ன பதில மாறுபாடு துணை கேள்வி இருந்துச்சுன்னா அமைச்சர் அவரிடம் எனக்கு ஒரு துணை கேள்வி இருக்கு சபாநாயகர்னு சொல்லிதான் ஆகணும். இல்ல அந்த பையனுக்கு 30 வயசு தான் பாக்குது, அவன் 35 வயசு தான் பாக்குது, அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. இல்ல அது ஒரு ஹார்ஸ் அட்டாக் இங்க இருந்து வரும்போது, இப்போ நேத்தே இப்போ சேகர் பாபுக்கு ரமேஷ் வந்து நீங்க உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்கிற மாதிரி சொல்லும் போது அது மாதிரியான காரசாரமான விவாதங்கள் அப்போ எப்படி ஃபீலா இருக்கும்? கண்டிப்பா அதாங்க, அது சங்கடம். அவங்களுக்கு வந்து இன்னுமே சொல்றேன், அதுவும் ஆணவ போக்கோடு நடந்து கொண்ட சேகர் பாபு அவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து சின்ன பையன் போய் டீல் பண்ணணுமாங்கிற அளவுக்கு இருக்கும். பட் மக்கள் தீர்ப்பு அதுதானே ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வேற வழி இல்ல. டெமோக்ரஸி அப்படிதான், அதான் டெமோக்ரஸி. நீங்க என்ன வயசானாலும் சரி, அமைச்சர் இன்னைக்கு அவர் அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு ஆன பிறகு அந்த கேள்விகளை நீங்க பொறுத்தான் போகணும். இன்னொன்னு, நீங்க இது இப்ப மட்டும் இல்ல, இன்னும் பல வருடங்களுக்கு இது தொடரப்போகின்றது. மாறி மாறி இருக்க போறீங்க, எதிர்கட்சியாகவோ ஆளுங்கட்சியாகவோ இப்படி மாறி மாறி. இன்னும் அதுதான் தாவேக்கவும் விரும்புது, திமுக தாவேக்கா தான் இருக்கணும்னு விரும்புது. அப்படி இருக்கும் பொழுது இதை நீங்க பொறுத்துக்கிட்டு தான் போகணும், இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இதற்கு உண்டான பதில சொல்லிதாகணும். இல்ல எனக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்குன்னா நீங்க அடுத்த தேர்தலில் பங்கெடுக்காதீங்க, அவ்வளவுதான். வேற இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஒதுங்குங்க, இளைஞர்கள் சண்டை போட்டுக்கட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க வந்து இன்னொன்னு நீங்க செய்யணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நேற்று இந்த குற்றச்சாட்டு ஒன்று எழுந்தது, அறநிலைத்துறை சார்ந்து அவர் ஒன்று விஷயம் சொல்றாரு, மல்டி லெவல் கார் பார்க்கிங் என்பது அவசியமானதான்னு கேட்கிறாரு. அவருக்கு வந்து டாய்லெட்ஸ் கூட இங்கே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இதுல இருக்கிற பெரிய டிபேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அறநிலையத்துறை கிட்டத்தட்ட ஒரு பாஜக டோன் எடுத்துட்டாங்களோன்னு சின்ன டவுட் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இப்ப பாருங்க, அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் 54 கல்வி நிலையங்கள் நிறுவனங்களை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து உயர்நிலை ஆர்ட்ஸ் காலேஜ் 5, ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, 12 ஹையர் செகண்டரி, 8 ஹை ஸ்கூலு, 2 தொடக்கப்பள்ளி, ஓதுவார் பள்ளிகள், இசை பள்ளிகள், அதாவது நாதஸ்வரம் தமிழ் பள்ளிகள், காது கேளாதவர் வாய் பேச முடியாதவர் பள்ளின்னு 54 இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க. இப்போ நாளைக்கு இந்த 54 இன்ஸ்டிடியூஷனை எதுக்கு அறநிலைத்துறை நடத்தணும்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா, பாஜக அதை ரொம்ப விருப்பம். நேற்று வந்து அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அவ்வளோதான் சூப்பர், எங்க லைனுக்கு நீங்க வந்துட்டீங்கிற அளவுக்கு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த 54 பள்ளிகள் நடத்தணுமா வேண்டாமா? இன்னொன்னுங்க, இப்போ மேரேஜ் ஹால்ஸ் வேணாம்னு இவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி எந்த ஊர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு திருமண மண்டபத்தில் முகூர்த்த நாள், ஒரு மாப்பிள்ளை பொண்ணு இறந்துச்சோன்னு ஒரு பாய் போட்டு எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு சண்டை, ஒரு அடிதடி சண்டை கிட்டக்கு நடக்குது. பயங்கர கூட்டம், கிட்டத்தட்ட 40-50 திருமணம் அந்த இடத்துல நடத்தணும் போல இருக்கு, நல்ல நேரத்தில் நடத்தணும்ட்டு. அப்போ இந்த மாதிரியான நபர்களுக்கு வெளியே ஒரு மேரேஜ் கால், நான் சொல்ல மேரேஜ் கால்னா ஒரு சிங்கிள் மேரேஜ் இல்லை. இப்போ நீங்கள் வடபள்ளியில் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்ல ஒரு மேரேஜ் நடக்கும். அந்த மாதிரியான செட்டப்க்கு போகணும்னு நினைக்கிறேன். கல்யாண கோவிலுக்குள்ள இத்தனை கல்யாணம் பண்ண முடியல. அப்போ அந்த மாதிரியான செட்டப், அந்த செட்டப்ல தான் அவங்க போனாங்களான்னு தெரியல. மேரேஜ் கால்ஸ் தேவை. இன்னொன்று, அறநிலைத்துறை ரெவென்யூ ஜெனரேட் பண்ண என்ன தப்புன்னு கேட்குறேன். என்ன தப்பு? கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி சேகர் பாபு மேல சொல்றீங்க எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. இதுல டெண்டர் ஊழல் இருக்கா? அது நடவடிக்கை எடுங்க, அது நடவடிக்கை எடுங்க. அவங்க தெரிஞ்சாலும் கொடுத்துட்டாரு சார், டெண்டர் ஊழல் பண்ணிட்டாரு, இல்ல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மூலியமா அவங்களே சொத்து சம்பாதிக்க, அது சொல்லுங்க. பட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸே கட்ட நீங்க இவ்வளவு மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இத கட்டி ரெவென்யூ ஜெனரேட் பண்ணா என்ன தப்புங்க? என்ன தப்பு? இப்ப திருச்செந்தூர்ல நிறைய காசு வருதுங்க, பழனில நிறைய காசு வருது. அந்த காசை எடுத்து நான் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி திருச்செந்தூர் பழனி சுத்தி இருக்கின்ற ஒரு மொத்தம் 46,000 கோயில்கள் அறநிலையத்துறை கண்ட்ரோல் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச 100 கோயில் தான் சம்பாதிக்குது, மீதி 44,000 கோயில்கள் சம்பாதிக்காம. அந்த கோயில்களுக்கு ரெவென்யூ எடுத்து கொடுங்க. அவங்க பாவமா ஓதுவார்கள் நீங்க போட்டீங்க, ஓதுவார்களோட சம்பளம் ரொம்ப சொற்பமா இருக்கு. அங்கே வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நீங்களே 4 நாட்கள் கும்பாபிஷேகம் பண்ணீங்க, எத்தனையோ கோயில்கள் வந்து கட்டுமானங்களில் பிரச்சனை இல்லாமல் அவங்க நான் ஒவ்வொரு கோயிலும் பாருங்க வெளியே போர்டு வச்சிருக்காங்க, தாராளமாக நிதி உதவி கொடுங்க. நான் ஏன் நிதி உதவி கொடுக்கணும்? நீங்கள் கோயிலில் ஜென்ரேட் பண்ணுங்க,
ஜென்ரேட் பண்றது கோயில், பெரிய கோயில் ஜென்ரேட் பண்ணி சின்ன கோயில்களுக்கு செலவு மக்கள் தான் பண்ணுங்க. வந்து குமியறதுக்கு ரெடியா ரெடியா தான் இருக்கிறாங்கல்ல, நீங்க பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அது ஏன் கூடாதுன்னு இவர் சொல்றாருங்கிறது தெரியல. நீங்க அதுல ஊழல் நடந்துருச்சு அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க, நான் கேன்சல் பண்ணிட்டேன், டெண்டர்லயே ஊழல், இவர் வந்து 20 கோடி கட்ட வேண்டியது 30 கோடி கொடுத்திருக்காரு, 10 கோடி அடிக்க பார்க்கிறாரு சேகர் பாபு, தயவு செய்து கேன்சல் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி எந்த முகாந்திரமும் இல்லாமல் நான் கேன்சல் பண்ணுவேங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பாஜக லைன் தான். எக்ஸாக்ட் பாஜக லைன் தான் இது பாஜக லைன். இது அடுத்ததாக ஃப்ரீ டெம்பிள் ஸ்கீம்ல கொண்டு போய் விட்டுரும். இப்போ டெம்பிள்ஸை ஃப்ரீ பண்ணி யார்கிட்ட போய் கொடுக்கறது அடுத்த கேள்வியில போய் நிற்கும் அது.